ட்ரெண்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சு நேத்து சென்டர் கிளிப் கிட் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாரி சென்டர் கிளிப் வச்சுட்டு, இந்த மாரி ஃப்ளவர் வந்து ரோஸ் ஃப்ளவர் 4 பீஸ் வச்சிருந்தேன். ஒரு 2, 3 கலர்ல. ஆனா, இத நம்ம ஒட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது கரெக்ட்டா இருக்கான்னு. நான் வச்சு பார்த்துட்டு தான் அந்த பீஸ் கணக்கு பண்ணி வச்சேன். ஒட்டி பார்க்கும்போது இது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. லைட்டா ரொம்ப ஒரு 5 கூட கிடையாது. ஒரு 3 அளவுக்கு கொஞ்சம் கேப் வருது. அதுக்கு என்ன பண்ணேன், நடுவுல லீஃப் வச்சோனே அந்த இடம் வந்து ஃபில் ஆயிருச்சு. இந்த ஃப்ளவர் வைக்கும்போது 4 பீஸ் லைனா வச்சா கொஞ்சம் இடம் மீறுது. அது சென்டர்ல நான் இந்த ஃப்ளவர் வச்சுட்டு, இதுக்கு நடுவுல இருக்கிற ஃப்ளவர்ல வந்து சின்ன சைஸ் வைக்கிறேன். நடுவுல கோல்டன் பீட்ஸ் போட்டேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இப்போதைக்கு என்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு. 10 கிராம்லேருந்து குடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து இந்த ரோஸ் ஃப்ளவர் பண்ணேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் முன்னாடி ஒரு பேங்கிள்ஸ் பண்ணியிருந்தேன். அது மாரி டிசைன்ஸ் நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் ஆஃப் இந்த ரோஸ் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ரோஸ்னாலே மோஸ்ட்லி இந்த பெட்டல்ஸ்லாம் இப்படி தான் வரும். இந்த சென்டர் கிளிப்ல இருக்கிற ரோஸ் ஃப்ளவர் நல்லாயிருக்கா? நம்ம பண்ணது நல்லா இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பீட்ஸ் எல்லாத்துலயுமே ஹோல் இருக்கு. இத வச்சு நெக்லஸ் கூட பண்ணலாம் போல. நெக்ஸ்ட் நான் அது ட்ரை பண்றேன்.